சித்தர் மாதிரி ஒரு கருப்பு உருவம். அந்த சூளம் மட்டும் அவ்வளோ மாதிரி எப்படி போகும், எல்லாம் உட்காந்து அடிச்ச அடியில் இவர் அப்படியே அப்படி இப்படி ஆனதை எல்லாரும் பார்த்தாங்க. கோமாவுக்கு போனதை கூட திருப்பி கொடுக்குற சக்தி இவர்கிட்ட இருக்கு. எத்தனோ நடந்திருக்கு. இந்த நாக்கு கொட்டை நீட்டின மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு. ஒரு ஆட்டோக்காரு அந்த படம் எடுத்த ஆட்டோ செல்லில் வந்தது. சரி, நைட்டில் வந்து இந்த சாமி வந்து அவரே இங்கே வளர்த்துறாரு. இன்னைக்கு நம்ம குடியாத்தம் பகுதியில் எல்லா மக்களும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, குடியாத்தம் பாண்டி நகர் முனீஸ்வரன் கோயில் நடந்த ஒரு அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் குடியாத்தம் பாண்டி நகர் ஸ்வர்லட்சுமி கார்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கனித்தோப்பார்கள் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. முனீஸ்வரனோட நடமாட்டம் இருக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சமீபத்தில் போன அமாவாசை நைட்டு ஒருத்தர் முனீஸ்வர சாமி படம் எடுக்கும்போது ஒரு உருவம் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதுதான் இப்போ குடியாத்தம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோ நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போகிற முனீஸ்வரர் மாதிரி இருக்கும். ஒரு கால் நல்லா உத்து பாருங்க, சலங்கை கட்டின மாதிரி இருக்கும். அதே போல் ஒரு கையில் தீப்பந்தம் கொண்டு போகிற மாதிரியும் கழுத்தில் மாலை இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு உருவம் எப்படி நடந்து போகும், ஒரு மனுஷன் எப்படி நடந்து போவாங்களோ அது போல தான் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மாதிரி அதிசயங்கள் நிறைய நடந்துருக்கிறதா அந்த கோயிலில் இருக்கவங்க சொன்னாங்க. வாங்க அதை பற்றி நம்ம முழுசாக அந்த கோயிலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் ஆளெல்லாம் அப்படியே தாங்கிறாங்க. அந்த சூளம், இந்த சூளம் அங்கே எப்படி போகும் உயரமா, அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை யாரும். அதுலாம் காட்சி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு டைமில் வந்து இந்த நாக்கு கொட்டை நீட்டின மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு. அந்த வருஷம் வந்து கேரளா மூலம் வச்சுருந்தோம். அந்த கேரளா மூலத்தில் எல்லாம் உட்காந்து அடிச்ச அடியில் இவர் அப்படியே அப்படி இப்படி ஆனதை எல்லாரும் பார்த்தாங்க. அந்த காட்சி எல்லாரும் பார்த்தாங்க. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு தான் தெரிஞ்சு எங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தராக சொல்லி சொல்லி அட எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சுவா அப்படின்ற மாதிரி அந்த காட்சி. அந்த முறை வந்து இவர் என்னை கேட்டார், கேரளா மூலம் வீடான அது எப்படி எப்படியோ போய் சுற்றி எங்கள் தங்கச்சியை குத்துச்சு காசு. என்கிட்ட காசு இல்லை, அவ்வளோ 40,000 ரூபா குத்துச்சு. அந்த முறை வச்சு அடியாது அவனும் சரியா சண்டா, சரியா பசங்க டான்ஸ் ஆகும். எல்லாருமே அதான் 7 வருஷமா ஆயிடுச்சு. 7 வருஷமா. அது வந்து அந்த வருஷம் வந்து இவங்களுக்கு ஒரு இதில் காப்பாற்றி கொடுத்து அந்த பணத்தை கொடுக்க வச்சார். இவங்களுக்கு ஒரு பணம் வந்து மீத்து கொடுத்தாரு, அதில் வச்சாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு இவங்க பொண்ணு ஆப்ரேஷனுக்கு மீத்து கூட 7 வருஷம் வச்சா இருப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த கோயில் வந்தால் அதாவது கோமாவுக்கு போனதை கூட திருப்பி கொடுக்கிற சக்தி இவர்கிட்ட இருக்கு. எத்தனோ நடந்திருக்கு. அது வந்து கண் கூட எத்தனோ பார்த்துருக்காங்க. குழந்தை நிக்காதவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு வரலாம். வந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கப்படும். பாம்பு கடிச்சு கோமாவுக்கு போயிட்டாரு. அவங்க அப்பா வந்து இங்கே அழுதாரு, என் பையன் கோமாவுக்கு போயிட்டான்பா, ஒன்றுமே புரியல அப்படின்னு. நான் மந்திரிச்சு கொடுத்து அனுப்பிச்சேன். 2வது நாள் கோமாலேருந்து வெளியே வாங்க. அதே மாதிரி ஒரு பையன் தொலைஞ்சு போய் மறுபடியும். ஆமா, ஒரு பையன், அதாவது ஒரு பையன் இருக்கல கண்ணாடி போட்டு, அதே வருந்தான். அவன் பேச மாட்டான், பேச்சு வராது. ஒரு பேச்சு 2 பேச்சு தான், அம்மா அப்பா அப்படிதான். அதை வந்து தொலைஞ்சிட்டான். அந்த பையன் வந்து இங்கே நம்ம குடியாத்தில் தொலைஞ்சிட்டான். அவங்க வந்து எங்கெங்கே தேடினாங்க. ஒரு ஆள் டிவிஎஸ்ல இட்டுன்னு போயிருங்கிறான். அது மட்டும் தான் தெரிஞ்சு, எங்கே இட்டு போனா என்னன்னு தெரியாது. ஆனால் வந்து இங்கே அழுதாங்க. எங்கள் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணி என்னை வர சொல்லிச்சு. வந்து அவங்க கொஞ்சம் பாருங்க, சரின்னு மந்திரிச்சு கொடுத்து பையன் வந்துடும், கட்சிடும் போ அப்படின்னு. ஆந்திராவில் இருந்தது. அங்கேருந்து ஃபோன் பண்ணி போய் கார் பிடிச்சின்னு போயிட்டு வந்தேன். 2வது நாள் நைட்டு பையன் வந்துடுவான்னு கூப்பிட்டு மாட்டேன். ஒன்றும் இல்லை, நான் சொல்லிட்டேன்னா அன்றைக்கி நைட்டு நம்ம உட்காந்து ஜபிப்பா சொல்லி செய். அவன் வாயில்லாத பையன் எங்கே இருந்தாலும் இட்டு வந்துடு அப்படின்னு நம்ம அழைக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே நடக்குது. இந்த கோயில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக இவர் காட்சி கொடுக்கிறார். இந்த வருடம் அமாவாசையன்று இரவு 7:30க்கு இந்த உருவம் காட்சி கொடுத்தார். இங்கே 2 பேர் நின்று தீபாரத்தனை வாங்கும் போது சுற்றி வரும்போது ஒரு ஆட்டோக்காரு அந்த படம் எடுத்த ஆட்டோ செல்லில் வந்தது. 17 வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி. ஆமாம்,
அப்படி ஒரு காட்சி கொடுத்த இடம் பாண்டிய நகர் சொர்ணலட்சுமி கார்டன் குடியாத்தம். வணக்கம். கோயில் முனீஸ்வரர் கோயில் பாண்டிய நகர் சொர்ணலட்சுமி கார்டன் அமைஞ்சிருக்கிறதுனால இதோட 17 வருஷம் ஆகுது. முதல் துவக்கல ஆண்டுகளாக இது நடத்தும் கும்பாபிஷேகம் முடித்தோம். மேலும் மீண்டும் பொதுமக்கள் நிறைய இதை வந்து சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் என்று மேலும் ஆண்டுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் கோயில் வந்து வளர்ச்சி அடையதை கண்டி இது கம்மியாகல. பக்தர்கள் வந்து பிரார்த்தனை அவங்கவுங்களுக்கு வந்து நிறைவேறுது. சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து வெளிப்படுத்தி நடனம் கத்தி நடனம் அப்படின்னு சொல்லி இந்த வளர்ச்சியை அதிகமாக கொண்டு போகிறாங்க. இதோட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்களே ஒத்துழைச்சி நிறைய பேர் வந்து அவங்கவுங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வெளிப்படுத்துறதில்ல, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சமீபத்தில் இப்போ ஒரு இடத்துல ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்ன பக்தர் வந்து வீடியோ எடுத்தார். வீடியோ எடுத்துட்டு பிறகு சாமி கும்பிடும் போது ஒரு சித்தர் மாதிரி ஒரு கருப்பு வரும். அப்படியே ஒரு நம்ம நெகட்டிவ் ஃபிலிமில் வந்து போயின்னு இருக்குது. ஏதோ ஒரு அதிசயம் சொல்லிட்டு பொதுமக்களே வந்து நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. அது வந்து உண்மை எல்லாமே பார்த்துட்டு மேலும் மேலும் வந்து இங்கே நம்மளை கேட்குறாங்க. இந்த சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் மேலும் மேலும் வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து சக்தி அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் வந்து பொதுமக்கள் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. ஜனத்தொகை மாறும் மேலும் மேலும் அதிகமாகுதை கண்டி கம்மியாகல. நைட்டில் வந்து இந்த சாமி வந்து அவரே இங்கே வளர்த்துறாரு. எல்லாருக்கும் தெரியும். இது வந்து உண்மை. இது சக்தி வாய்ந்த முனீஸ்வரர் அர்த்தம்.